அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். 2 நாளாகமம் 20:15 கடைசி பகுதி. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஆமென். ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். யோசபாத்துடைய வாழ்க்கையிலே அவனுக்குடைய பலத்துக்கு மிஞ்சின ஒரு யுத்தம் உண்டாகும்போது அவனால் என்ன செய்ய என்று தெரியல. ரொம்ப பயந்து கர்த்தரை நாடினான், கர்த்தருடைய உதவியை தேடினான். சகாயம் செய்ய யூதா ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரிடத்தில் தேடினார்கள். ஆனால் அன்றைக்கு கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வார்த்தை தான், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஆமென். தேவன் பட்டயத்தை எடுக்காமலேயே யோசபாத்துக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தார். யுத்த காலகட்டத்தில் நம்ம யுத்தத்துக்கு பட்டயத்தை எடுத்து அந்த யுத்த வீரர்கள் அணிவகுத்து நிற்பார்கள். ஆனால் இங்கே யோசபாத் செய்த காரியம், கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாடும்படி, ஆண்டவரை துதித்து பாடும்படி பாடகரை நிறுத்தினார். இந்த பாடகர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது சத்துருக்களை ஒருவர் மேல் ஒருவர் எழும்பி வெட்டுண்டு விழச் செய்தார். ஹல்லேலூயா! ஆண்டவர் அந்த யுத்தத்திலே யோசபாத்துக்கு ஜெயத்தை கொடுத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலே எவ்வளோ போராட்டங்கள், யுத்தங்கள் எழும்புகிறது. அதை ஓய வைக்க நம்முடைய ஆண்டவரால் தான் முடியும். ஆமென். அவர் ஓய வைக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுப்பார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பாக நிற்கும்போது, பார்வோன் சேனை பின்னாலே வரும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இன்றைக்கு கண்ட எகிப்தியனை இனி என்றுமே காணமாட்டீர்கள், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வதை காண்பீர்கள் அப்படின்னு சொல்லி மோசே சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை தைரியப்படுத்தினான். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பலத்துக்கு மிஞ்சின போராட்டங்களாக இருக்கலாம். என்னுடைய பலத்தினால் இதை சாதிக்க முடியலையே, இதை செய்ய முடியலையே, எதிர்த்து நிற்க முடியலையே. யோசபாத் சொன்னான், இந்த சேனைக்கு முன்பாக நிற்க எனக்கு பலனில்லை ஆண்டவரே, என்ன செய்வதுன்னு தெரியல ஆண்டவரே. இப்படிதானே நம்ம அநேகர் சொல்லுகிறோம். நிறைய வேளைகளில் போராட்டங்கள் வரும்போது, ஆண்டவரே எனக்கு என்ன செய்வதுன்னு தெரியலப்பா, ஆண்டவரே எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. இப்படி நம்ம நிறைய நேரங்களில் நம்ம அழுது ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவன். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களும் சவுலும் பள்ளத்தாக்கில் கோலியாத்துடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்கும்போது ஆண்டவர் தாவீதின் மூலமாக ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். இந்த சவுலும் இஸ்ரவேல் சேனைகளும் பயந்து ஓடி ஒளிந்தாங்க. ஆனால் தாவீது தைரியமாய் போய் நின்று, என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே நான் வருகிறேன் என்று சொல்லி கோலியாத்தை முறியடித்தான். ஆமென். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அவன் தன்னுடைய சொந்த பலத்திலே கோலியாத் வந்தான். ஆனால் தாவீது தேவனுடைய பலத்திலே வந்தான். அதைத்தான் நம்ம 20ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். யார்? ஆண்டவரை பற்றி கொண்ட, ஆண்டவரை நம்பி இருந்த, ஆண்டவரையே சார்ந்திருந்தவர்கள் தான் எழும்பி நிமிர்ந்து நிற்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா! அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு முன்பாக எழும்பி நிற்கிற, உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை கலங்க பண்ணி கொண்டிருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் இன்றோடு முடிந்து போக போகிறது. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. உங்களை கலங்க வைக்கிற, உங்களை போராடி புலம்ப வைக்கிற எல்லா காரியங்களும் இன்றோடு முடிந்து போக போகிறது. கர்த்தர் தாமே தம்முடைய வல்லமை உங்கள் குடும்பங்களில் விளங்க பண்ண போகிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்காக பெரிய காரியங்களை செய்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், எனக்கு என்ன செய்வதென்று தெரியலன்னு குழம்பி நிற்கிற காரியங்கள், எங்களுக்கு முன்பாக நிற்கிற இந்த பிரச்சனைக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை என்று சொல்லுகிற காரியங்கள் எத்தனையோ உண்டு. அத்தனை காரியங்களிலும் ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். பூமியின் கடைமுனை பரியந்தம் யுத்தங்களை ஓய பண்ணுகிற கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறார். நாம் ஜெபிப்போமா?
அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காய் யுத்தம் பண்ணுகிற தேவனப்பா. ஆண்டவரே, எத்தனையோ காரியங்களுக்காக கலங்கி கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது தேவனுடையது என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகளை நீ தைரியப்படுத்துகிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை நீ தைரியப்படுத்துகிறதற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, என்னென்ன காரியங்களுக்காக உம்முடைய பிள்ளைகள் கலங்கி இருக்கிறார்களோ அந்த காரியங்களில் எல்லாம் ஒரு அற்புதத்தை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ந்திருக்கட்டும், வாழ்ந்து சுகித்திருக்கட்டும், ஜெயத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாழ்க்கையில யாரிடம் சொல்ல முடியாத பயங்கரமான சூழ்நிலைகளின் மத்தியிலே இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாய் கடந்து வருகிறார். God bless you.